ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வங்கி லாக்கர் எடுக்க போறீங்களா? வாடகை எஃப்டி விதிமுறை இழப்பீடு முழு விவரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நகைகள், முக்கிய ஆவணங்கள் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வங்கி லாக்கர் ஒரு நம்பகமான வழி. ஆனால் லாக்கர் எடுப்பதற்கு முன் அதன் விதிமுறைகள், கட்டணங்கள் மற்றும் இழப்பீடு தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்வது அவசியம். யார் லாக்கர் பெறலாம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா விதிமுறைகளின்படி வங்கியில் சேமிப்பு அல்லது நடப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு லாக்கர் வசதி வழங்கப்படும். லாக்கர் பெற பான் கார்டு அல்லது ஆதார் அட்டை, முகவரி சான்று போன்ற KYC ஆவணங்கள் அவசியம். சில வங்கிகள் லாக்கர் வழங்கும் போது பாதுகாப்பு நோக்கில் நிலையான வைப்பு கேட்கலாம். ஆனால் RBI வழிகாட்டுதலின்படி எஃப்டி தொகை லாக்கரின் ஆண்டு வாடகையின் 3 மடங்கை மீறக்கூடாது. உதாரணமாக, ஆண்டு வாடகை ரூபாய் 4000 என்றால் அதிகபட்ச எஃப்டி ரூபாய் 12,000 இருக்கலாம். லாக்கர் வாடகை எவ்வளவு? லாக்கரின் அளவு மற்றும் வங்கியின் இருப்பிடத்தை பொறுத்து வாடகை மாறுபடும். பொதுவாக ஆண்டு வாடகை ரூபாய் 1200 முதல் ரூபாய் 20,000 வரை இருக்கும். உதாரணமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரூபாய் 2,000 முதல் ரூபாய் 12,000 வரை. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ரூபாய் 1,250 முதல் ரூபாய் 10,000 வரை. கனரா பேங்க் ரூபாய் 2,000 முதல் 10,000 வரை. HDFC பேங்க் ரூபாய் 3,000 முதல் ரூபாய் 20,000 வரை. ICICI பேங்க் ரூபாய் 1,200 முதல் ரூபாய் 5,000 வரை. லாக்கர் சாவி யாரிடம் இருக்கும்? லாக்கர் ஒதுக்கப்பட்ட பிறகு வாடிக்கையாளருக்கு தனிப்பட்ட சாவி வழங்கப்படும். அதற்கான மாஸ்டர் சாவி வங்கியிடமே இருக்கும். இரண்டும் இணைந்தால் தான் லாக்கர் திறக்கப்படும். என்ன பொருட்கள் வைக்கலாம்? நகைகள், முக்கிய ஆவணங்கள், விலை மதிப்புள்ள கற்கள் போன்றவற்றை வைக்கலாம். ஆனால் பணம், ஆயுதங்கள், வெடிபொருட்கள், போதைப் பொருட்கள், கதிரியக்க அல்லது சட்டவிரோத பொருட்கள் வைக்க அனுமதி இல்லை. அதாவது பேப்பர் சம்பந்தமானது, அப்புறம் கோல்டு, ஜுவல்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் இங்கே வைக்கலாம். இழப்பீடு எவ்வளவு? RBI புதிய விதிகளின்படி வங்கியின் அலட்சியத்தால் லாக்கரில் உள்ள பொருட்கள் சேதமடைந்தாலோ அல்லது திருட்டு போன்ற சம்பவங்கள் நடந்தாலோ வங்கி இழப்பீடு வழங்க வேண்டும். ஆனால் அந்த இழப்பீடு லாக்கரின் ஆண்டு வாடகையின் 100 மடங்கு வரை மட்டுமே. உதாரணமாக, ஆண்டு வாடகை ரூபாய் 3,000 என்றால் அதிகபட்ச இழப்பீடு ரூபாய் 3 லட்சம் மட்டுமே கிடைக்கும். லாக்கரில் உள்ள பொருட்களின் உண்மையான மதிப்பு மற்றும் அதற்கு மேல் இருந்தாலும் வங்கியின் பொறுப்பு இந்த வரம்புக்குள் தான் இருக்கும். முக்கியமான நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, லாக்கர் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். வருடாந்திர வாடகை உங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக கழிக்கப்படும். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகே லாக்கர் ஒதுக்கப்படும். வங்கி லாக்கர் பாதுகாப்பான வசதி என்றாலும் அதன் விதிமுறைகள் மற்றும் இழப்பீடு வரம்புகளை புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் முக்கியம். ஸோ வங்கி லாக்கருக்கு போறீங்கன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா வங்கி லாக்கருக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்புறம் வங்கி லாக்கரில் சாவி யார்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். அதில் பொருட்கள் எல்லாம் என்னென்னலாம் வைக்கலாம், அதுங்களெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது. இழப்பீடு எவ்வளோ கிடைக்கும்? அதை சப்போஸ் ஒரு ஃபயரிங் ஆகுது, ஏதோ ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு இழப்பீடு எவ்வளோ கிடைக்கும், அது பற்றின தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் லாக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.